யாருன்னு கேட்குறியா? என்ன நீ கேட்கும்போது நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், என்ன நான் கேட்கிறேன். வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை தள்ளி சாப்பிட்ற மாதிரி தள்ளுறியா நீ? பழைய கணிதலும் புதிய புகுதலும் உலக இயற்கை முடியாது சொன்னா இருக்க முடியுமா உன்னால? வாயிலை வைப்பதும் புகை இழுப்பதும் எங்களுடைய தன்மை. அது உன்னோட சௌகரியம். வாங்கி குடிக்கிறவங்க நாங்க. ஏன் தடுத்த? எந்த ஊரு? இந்த தடுத்தா கெடுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் தடுப்பேன் கெடுப்பேன், அது என்னுடைய விருப்பம். தடு கெடுக்காது, எதையும் கெடுக்கிறது தவறான சார். ஓஹோ சார். எந்த ஊருப்பா? உலகின் உச்சி. ஓஹோ. மகாமேர் வெண்மலை வேதண்டம் வியார்த்தமன் சொல்லி வெள்ளிமலை சேர்ந்தவன் நான். அப்பா மிருதாக்கார ஐயா, மகா மேடா நீ மேடு கட்டி போயிட்டு தெரியல. முதல் பாலும் கூப்பிட்ட, இப்ப கடைசியில நாடகம் முடிய போற இடத்துல ஐயாங்கிறியா? நாடகம் கொடுக்கறது கெட்டு போறதுக்கு. அதாவது ஐயான்னு சொல்லி நீங்க வயசான ஆளா காட்டிக்கிறது. மகா மேருன்னு சொல்ற, மேடுன்னு நான் சொல்லல. மேடு கட்டி போயிட்டு காது உனக்கு சரியா கேட்க. மேரு மேரு அப்படின்னா வந்து இமயகிரி என்ற அர்த்தம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விளக்கம் பேசுறது எனக்கு பிடிக்காது. முருகதாஸ் உனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு தெரியும். முருகதாஸ் ஒரு விஷயம் கேட்டுக்க. சொல்றேன் பேர் கூப்பிடுறதானே பேர். அதான பார்த்தேன். நான் சொல்றதை கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு பேச்சு கேட்ட உறுதியாக அதுவும் எனக்கு தெரியும். அவன் இருக்கட்டும். இந்த நாடகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ ஏப்பா இல்ல கேட்கறேன். அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது இல்லை. கணக்கு வச்சுக்கிறதுன்னா அப்படிலாம் சொன்னா வெளியில சொல்லக்கூடாது. சொல்லியாப்பா நிறைய வருஷம் கணக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இல்ல உன்னை பார்த்தாலே சந்தேகப்படுறேன் நிறைய பேரு. அது வேற விஷயம். அதெல்லாம் சொல்ல வரல. உன் மேல சந்தேகப்படுறதுக்கு நான் என்ன செய்யுது? எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லுங்க. நான் கணக்கு வச்சுக்கிறது இல்லை, கணக்கு வழக்கு கிடையாது. சரி. இப்ப வந்து இந்த நாடகம் வந்து வள்ளியர் நாடகம். அதுல நீங்க கதாநாயகனா நடிக்கிறீங்க. சரி. கதைக்கு அப்பால் பட்டு பேசுறேன். கதைக்கு அப்பால் பட்டு ஏன் பேசுறீங்க? சொல்றேன். பிடிக்கவே பிடிக்காது. இதுல வந்து எப்படி பேசுங்கப்ப? நாடக உலகத்துல 32 முறை சிறைசாலை சென்ற ராஜ நடிகர் யார்? அதுல சிம்மாசனத்துல உட்கார்ந்த மேனிக்கு, அதாவது கருதாசனத்துல உயிரை நீத்த ராஜ நடிகர் யார்? ஏய் சும்மா தான் இருடா. என்னடா டென்ஷன்ல பேசிட்டு நீ ஊட என்னடா ஓன் சந்த மோசனம் பெருசா இருக்கு. அப்படியா? சரி சரி சரி. அப்ப பேசு. எனக்கு கொஞ்சம் கொடுத்தேன். சரி பேச்ச மாத்தவனா? 2 பேரும் சேர்ந்துதான் என்னைய கெடுக்காதீங்க. சரி ஒரு விஷயம் சொல்லு. முதன்முறையாக 32 முறை சிறைச்சாலை சென்ற ராஜ நடிகர் யார்? அதாவது வந்து கலதாசனத்துல மயில் மீது அமர்ந்து உயிரை நீத்த ராஜ நடிகர் யார்? எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? ஊருக்கு தெரியணும். அது வேணும். அதாவது நல்ல விஷயம். தாவது முகமது எல்லாம் சொல்லப்படாது, கேட்கறதுக்கு மட்டும். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் 200 வருடங்கள் நடந்தது. 200 வருஷம், மொத்தம் 200 வருஷம். தெரியுங்களா? அப்படி நடக்கும் பொழுது அதிலே இந்திய சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் பாடுபட்டாங்க. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதுல அவங்களாலதான் சுதந்திர போராட்டமே தீவிரமடைஞ்சது. எனக்கு உயிரை கொடுத்தவர்கள். அந்த விதத்துல இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பல தலைவர்கள், அரசர்கள் எத்தனையோ போட்டியிடும் போது நம்ம இசை நாடகத்துறையை சேர்ந்த ஒரு ராஜ நடிகர், அதாவது வந்து மேடைகளில் கொக்கு பாடல்னு ஒரு பாடல் பாடுவோம். கொக்கு பாடல் நம்ம அரசாங்கத்தை வெள்ளக்காரங்கள் என்ன சொல்றாங்க? வெள்ளக்காரங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலேய ஆட்சி வரும்போது, அந்நியர் ஆட்சி நம்ம நடக்கும்போது வந்து அவங்க வெள்ளக்காரங்க சொல்லுவாங்க. அதனால வெள்ளக்கொக்கு பறக்கின்ற அவர் மேடையிலே பாடுகின்ற விஷயம். மக்கள் பூராமே ஆங்கிலேயர் சொல்ல மாட்டாங்க. வெள்ளக்காரன் சொன்னால வெள்ளக்கொக்கு பறக்கின்ற மேடையில பாடுவார். அந்த வெள்ளை கொக்கு பறக்கின்ற பாடின ஒரு காரணத்தினால நம்மளோட ஆட்சிக்கு எதிராக இவர் பேசுறாரு அப்படின்னாக்க அவரை ஆங்கிலேய அரசாங்கம் அன்று அடிக்கடி சிறைபிடிப்பதும், அவர் சிறையிலுக்குள்ள போகும்போது மறுபடியும் வெளியில வர்றது, மறுபடியும் நாடகத்துக்கு ஆடுறது, நாடக மேடைகளில் மறுபடியும் கொக்கு பாட்டு பாடுறது, மறுபடியும் சிறைப்பிடிப்பது, உள்ள போறது வர வாடிக்கையை போச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா 32 முறை சிறை சென்ற ஒரு ராஜ நடிகர், இசை நாடகத்துறை முக்கியமான தியாகி விஸ்வநாத் தாஸ். அவர்தான் 32 முறை சிறை சென்ற ஒரு ராஜ நடிகர். ரெண்டாவது அடுத்து கேட்டீங்க பார்த்தீங்களா, சிம்மாசனத்தில் உசுறு போச்சுன்னா அது வேற இருக்கிற, அது அவரே தான். ஏன்னா 7/7/1945
சிறையில் இருந்து வந்தவர் உடல் நலிவுற்றிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வள்ளியூர் நாடகம் நடக்கும் பொழுது சிம்மாசனம் அமைச்சிருந்தாங்க. மயில் இருந்து முருகன் வர்ற மாதிரி ஒரு சிம்மாசனம், மயில் சிம்மாசனம் அமைக்கப்படலாம். அந்த மயிலிலே அமர்ந்து வேலை பிடித்தவாது சம்பவ முகத்தை பாடினதோட அப்படியே அவர் ஜீவன் பிரிந்து விட்டார். மயிலே உசுறு போச்சு. முருகனிடம் ஐக்கியம். ஆமா, இதுதான் கேட்ட கேள்விக்கான பதில். 32 முறை சிறை சென்ற ராஜநடிகர் தியாகி விஸ்வநாத தாஸ். பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. திறமை இருக்கு அப்படின்னு திறமை உள்ள ஆளுக்கு தான் நாடகமே. தம்பி, கேள்வி கேட்கறல, அவர் போராடி உயிரை விட்டாரு. அவருக்காக இசை நாடக நடிகர்களுக்கு இன்ன வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்கறதே அதனாலதான். நடிகர் விட்ட கலைஞருக்கா கொடுக்குறாங்களே மாசம் 3000 ரூபாய். அவங்க போட்டு போன பிச்சை இந்த நம்ம பிச்சை என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஐயம் பண்றான். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நாடு என்ன நாடு? கதைக்கு சம்பந்தம்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மானத்தேடி வந்திருக்கேன். பதில் நம்ம கேள்வி கேட்டோம். நம்ம கேள்வி கேட்போமா? இல்ல தெரியும். கேள்வி கேட்கணும், கேள்வி அதை பத்தி இல்ல. சரி, நம்ம நாடு என்ன நாடுன்னு? நம்ம நாடு இந்தியா. இந்தியாவோட எத்தனை மாநிலம் இருக்கு? 32 மாநிலம் இருக்கு. 32 மாநிலம். இந்த 32 மாநிலத்துல ஒரு மனிதனுடைய எரிந்த குணத்தை மட்டும் ஒரு கோயில்ல கொடுக்குறாங்க. அது என்ன கோயில், எந்த மாநிலம், அந்த சாமி பேர் என்ன? அறிவு. ஏய், பேசாம இருக்க, மண்ணலி போடவா? என்னடா நீ உலக என்னடா காரணம்? நான் சாப்பிட்டதுக்கு ஏய் கருவாட்டு குழம்பு, டேய் கருவாட்டு குழம்பு, பேசாம பாரு. இந்தியாவில் 32 மாநிலங்கள் அடங்கிய இந்த மாநிலம் இந்தியா. இதுல ஒரு கோவில்ல எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதமாக தரப்படுகிறது. அப்படித்தானே? ஆமா ஆமா. அதாவது இந்தியாவோட நிர்வாகிக்கிறதுக்காக பலவிதம் பிரிச்சிருக்காங்க. கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா, வடக்கு இந்தியா, தெற்கு இந்தியா, மத்திய இந்தியான்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க நிர்வாக வசதிக்காக மத்திய அரசாங்கம். இதுல மத்திய இந்தியாவிலே உள்ள மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, அசாம், இந்த மாதிரி ஒரு 5 மாநிலங்கள் தான் மத்திய இந்தியா. இந்த மத்திய இந்தியாவிலே மத்திய பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. மத்திய பிரதேசம். அந்த மத்திய பிரதேசத்திலே உஜ்ஜயினி என்ற ஒரு இடம் இருக்கிறது. உஜ்ஜயினி, இந்த பேரை ஒரு தடவை சொல்லுங்க. இங்க வாடா, வெளியே இங்க வாடா. உஜ்ஜயினி நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்றேன். வாடா, இங்க வாடா, இங்க வாடா, வாடா. எங்க ஆளக்கனாமே சூனா போனா சூனா போனா வாடா. நீ நான் பேசிக்கிறேன். தெரியலையா? என்ன தெரியல சொல்லணும். அப்புறம் என்ன, அப்புறம் என்ன கூப்பிடுறேன்? பேர் மட்டும் சொல்லு. உஜ்ஜயினி சொல்லு. உஜ்ஜயினி ஒழுங்கா சொல்றேன். உஜ்ஜயினி, உஜ்ஜயினி. நீ நான் பாரு, பதில சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. தெரியல போலப்ப. அப்ப மொழி முருகேசு சொன்ன கேட்ட கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லு. புரியுதா? தேவையில்லாம உஜ்ஜி நான் கேட்கிறேன். உஜ்ஜயினிங்கிற நகரத்தை சொல்லிட்டாருல. உஜ்ஜயினி அப்படின்னா அந்த பேரை மட்டும் சரியா சொல்ல. நான் சொல்றேன். உஜ்ஜயினி, உஜ்ஜயினி சொல்லு. உஜ்ஜயினி, உஜ்ஜயினி, உஜ்ஜயினி. ஒரு வருஷம் சொல்றீங்க. உஜ்ஜயினி அப்படின்ற இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோயில், சிவன் கோவிலுக்கு பேர் என்ன? மகா காளேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் லிங்கம், உற்சவமூர்த்தி லிங்கம். மூலவரும் லிங்கம், உற்சவமூர்த்தி லிங்கம். அந்த அம்மாளுக்கு பேர் நித்திய கல்யாணி. அங்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 2, அதாவது இப்ப நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குன்னா மூலவர் லிங்கம் இருக்கு. உற்சவமூர்த்தி யாரா இருப்பாரு? வெளியில ஊர்வலத்துக்கு போறவர் சிலை வடிவில் இருப்பார் சிவபெருமான். ஆனா அங்க அப்படி கிடையாது. மூலவர் லிங்கம் தான், வெளியில லிங்கம் தான். உற்சவமூர்த்தி வெளியில போக மாட்டாரு. அங்க அங்க அபிஷேகம் என்பது உள்ள கருவறையில் இருக்க சிவனுக்கு முதல் நாள் சுடுகாட்டிலே எரிந்த பிணத்தின் சாம்பலை கொண்டு அதிகாலையில் லிங்கத்து மேல அப்படியே போட்டு ஒரே அபிஷேகம் தான். இதுதான் பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், கனகாபிஷேகம், அந்த எந்த அபிஷேகம் கிடையாது. சிவன் அபிஷேகம் பெரியது. ஆனா இந்த அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டு எரிந்த பிணத்தின் சாம்பல் அன்று வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த குணத்தோட சாம்பலத்தை விபூதியா கொடுப்பாங்க. ஆனா வெளியில இருக்கிற மூலவர் இவருக்கு என்ன அப்படின்னா போதை வஸ்துக்கள்கிட்ட அபிஷேகம். அது போறவங்க என்ன யார் வேணாலும் ஊத்திக்கலாம். சாராயம், கல்லு, பீரு, பிஸ்கி, பிராந்தி எது வேணாலும் அந்த லிங்கத்துக்கு அவங்க ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனா மூலவருக்கு மட்டும்
எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதப்படுகிறது. உஜ்ஜயினி என்ற இடம் சாதாரண கிடையாதுயா. அசோகர் மன்னராக இருந்த காலத்தில் உஜ்ஜயினியில தான் நாலாந்தா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அசோகர் மன்னராக ஆட்சி செய்த காலத்திலே. அதுக்கு முன்னால பட்டி விக்கிரமாத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பட்டி விக்கிரமாத்தின் குலதெய்வம் பாதாள பைரவி கோவில் இருந்தாலும் அந்த உஜ்ஜயினிங்க. ஆமா, பாதாள. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த நீங்க விஷயம் இங்க இருக்க சிவன் கோவில் எரிந்த பிணத்தின் சாம்பல் விபூதியாக தரப்படுகிறது. எதுக்கு அதை கொடுக்குறாங்க? அதனுடைய தத்துவம் என்ன? ரொம்ப ஆடுறான் பாரு, ஆட்டம் போடுறான் பாரு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, கண்டதோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனா கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அதாவது எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதமாக தரப்படுகிற காரணம் என்ன அப்படின்னா, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. மனிதன் மீது யாருக்கு ஆசை? மண்ணுக்கு ஆசை. யார் ஜெயிக்கிறா? உனக்கு எப்ப திங்கணும் தான் நான் கிடைக்கிறேன். ஆக மண்ணு தான் ஜெயிக்குது. அது மட்டும் இல்லாம உலகம் என்பது விளையாட்டு மைதானம். ஓஹோ. எங்கேயோ இருந்து மனுஷன் பூமியில பறக்கிற ஆம்பளை பொம்பளை எல்லாம் பறந்து வளர்ந்து அதையில சத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நீ நானு, அவன் பெருசு இவன் பெருசு, அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அந்த சாதி இவர் இந்த சாதி, நான் தான் பெரியவன், நான் தான் சொல்லி அகம்பாவத்தோடு வாழ்ந்து ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம அதே போயிட்டேன். ஆக உலகம் என்பதுல எதுவுமே மிச்சம் கிடையாது. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் செத்தனை பதவி கூட இருப்பதா இல்ல. ஒருத்தர் ஐயா ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு, அந்த நிலம் கூட இருப்பதா? ஒரு 10 பவுன் நகை கூட வச்சிருக்காரு, இதை செத்தனை போட்டு புதைக்க போறாங்களா? அதுவும் கிடையாது. கட்டின பொண்டாட்டி கூட சாக போறாளா? பெத்த பிள்ளை கூட சாக போதா? ஒருவேளை நம்ம பெத்த தாய் தப்பு இருந்தாலும் அவன் கூட சாக போறானா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு ஒரு 2 கிராம் மோதிரம் போட்டிருப்போம், 2 கிராம் மோதிரம் போட்டிருப்பான். வீட்டில் இழுத்து பார்ப்பேன், வரலைன்னு வச்சுக்கோங்க. கடைசியா சுடுகாட்டில் வச்சிருந்து விரலை வெட்டிட்டு மோதிரத்தை எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு விரலை கொண்டு வரனா மோதிரத்தை கொண்டு வரனா? மோதிரத்தை கொண்டு வரலாம். அப்ப நம்மளுக்கு இருக்க மரியாதை அவ்வளவு. இது ஒரு சின்ன விஷயம் தெரியுமா உனக்கு? இப்ப உயிர் போனோன்னே உடம்புல இயக்கம் கிடையாது. உயிர் போன உடம்புல இயக்கம் கிடையாது. ஆனா செத்து போன அந்த உடம்புல போட்டு அது வரைக்கும் போட்டு கலட்டின அந்த மோதிரம் செத்து போனே வரமாட்டேங்குது. என்ன காரணம்? உடல்ல இயக்கம் கிடையாது, உயிர் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மோதிரம் போட்ட மோதிரம் கழட்ட முடியல? எப்படி? என்னங்க நான் கேட்கறது சொல்றேன். நான் செத்துருந்தா தானே எனக்கு தெரியும். ஏன்னா செத்தவங்க யாரும் பார்க்காத உலகத்துல அப்படி கிடையாதுடா. இந்த நம்ம உடம்பை இயக்கிறது 10 விதமான காற்று. நம்ம உடம்பை இயக்கிறது 10 விதமான காற்று. இதுக்கு தலைவர் யார் தெரியுமா? அவர் தான் பிராணன், வியாகரன், கிரிகரன், கூர்மன், அபாலன், தனஞ்சயன், இன்னொரு 4 காற்று. மொத்தம் 10 விதமான காற்று. இதுல பிராணன் தான் தலைவர். அப்படின்னா அவன் தான் உயிர். இந்த காற்று உடம்பை விட்டு வெளியேறிச்சுனாக்க அவன் கூடயே மற்ற 8 விதமான காற்று வெளியே 8 விதமான காற்று வெளியே போயிடும். ஆனா உடம்பிலே இருக்கின்ற ஒரே ஒரு காற்று என்ன தெரியுமா? அவன் தான் தனஞ்சயன். அந்த காற்று என்ன செய்யும்னா, இறந்த பிராணன் போன பின்னால இந்த உடம்பை உப்ப வைக்கிறது, உடம்ப கருப்பாக்குறது, உடம்ப ஒரு மாதிரி துர்நாற்றம் வர வைக்கிறது அந்த தனஞ்சயன் காற்று. அந்த ஒரு காற்று உடம்புல இருக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா, சுடுகாட்டில் புதைச்ச பின்னால அந்த காற்று உடம்புல இருக்கு. 3ஆம் நாள் நம்ம உடம்புல இருக்க அந்த நெகம் போல தானா கலந்து விழுக வைக்கிறது அந்த தனஞ்சயன் காற்று. 5ஆம் நாள் இந்த கண்ணும் இந்த மூளையும் ஒரே நேரத்தில் தண்ணி மாதிரி உருகி ஓடிடும்.
அதுவும் செயல்படுத்தும் தனஞ்சயன். 6ஆம் நாள் என்ன செய்யும்னாக்க இந்த தனஞ்சயன் காற்று இந்த உடம்ப வெடிக்க வச்சு மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு அப்படியே மண்ணை பிளந்து கொண்டு காற்று மண்டலத்தில் கலந்தும். இது இன்றும் நடைமுறையில் உள்ள விஷயம். தனஞ்சயன் காற்று. நீ எதுக்காக சொல்ற அப்படின்னா, நீ சொன்னீங்க இவ்வளவு பண்றான், சுடுகாட்டில் புதைச்சிடுற, எதுவுமே கூட வரப்போறது கிடையாது. கடல்ல செத்து போன கருவாடு மீன், கம்மாயில செத்து போன மீன் எல்லாமே கருவாடுன்னு சொல்லி வீட்டில் வச்சு 10 நாளைக்கு சாப்பிட்றேன். ஐயா காலில் ஒட்டுக்க செருப்பு அந்த ஊதியா, அந்த செருப்பை கூட வீட்டில் வச்சுட்டு 10 நாள் கழிச்சு தச்சு மறுபடியும் போட்டுக்கிறேன். எங்க அம்மா செத்து போச்சு, எங்க அம்மா செத்து போச்சு, என் தம்பி செத்து போனேன், என் பொட்டாடி செத்து போச்சு, என் பிள்ளை செத்து போச்சு. எப்போ ஒரு 4 நாளைக்கு வீட்டில் இருக்கிட்டு பாட்டு எங்க சொல்ல முடியுமா? முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னால வீட்டில் பெரியவங்க இறந்தவனாக்கிறதுக்கு அந்த அந்த உடம்ப நடு வீட்டுக்குள்ள வச்சு மரியாதை பண்ணி எல்லாத்தையும் பார்க்க வச்சு மரியாதை பண்ணி அப்புறம் தான் தூக்கிட்டு போனேன் ஒரு நேரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால. இப்போ பல கோடி ரூபா செலவழிச்சு வீட்டை கட்டிவிட்டு தாய் தைத்தாலும் சரி, தகப்ப சேர்ந்தாலும் பொண்டாடி சேர்த்தாலும் சரி, வீதியில் ஒரு துணிப்பந்தரம் போட்டு அங்கே கொண்டு வந்துடுறேன். வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் கிடையாது. குளிர்சாதனை பெட்டி. ஆமா, அதில் வச்சு வீதியிலேயே ஒரு ஆயிரத்தி பாட்டு வீதி வரை உறவு வீடு வரை உறவுன்னு சொல்லி. ஆக நிரந்தரம் இல்லாத மனித வாழ்க்கை. நீ கேட்ட கேள்விக்கான பதில் தத்துவத்தை சொல்றேன். நிரந்தரம் இல்லாத மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான். பொய்யான வாழ்க்கையை நம்ம உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக நம்ம பழகிறது, பேசுறது, நல்ல கிட்ட எல்லாமே மாய என்ற காரணமாக எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதமாக தரப்படுகிற காரணம் என்ன அப்படின்னா, நேற்று உன்னோடு வாழ்ந்து பழகிய மனிதன் இன்று உன் கையில் சாம்பலாக இருக்கிறான். அதை வாங்குகின்ற நீ நாளை மற்றொரு கையில் சாம்பலாக போகப் போகிறாய் என்ற வாழ்க்கையின் தத்துவம் அங்கே உணர்த்தப்படுகிறது. இதுதான் கேட்ட கேள்விக்கான பதில். எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதமாக தரப்படுகிற காரணம். அருமைப்பா, அருமையா சொல்லிட்டீங்க.